லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் எப்ப பாரு பொட்டேட்டோ ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி, டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியும் கூட. அதுக்கு முதல்ல வெள்ளை சுண்டலை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிருங்க. மறுநாள் அதை குக்கர்ல சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடை சட்டியில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச பூண்டு, இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா சேர்க்க போறோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக. இது நீங்க ஸ்கிப் பண்றதுனா பண்ணிக்கலாம். சேர்த்து எண்ணெயிலேயே லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல சுண்டல், அதையும் உள்ள சேர்த்துருங்க. சுண்டல் மசாலால நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுண்டல் வேக வச்ச தண்ணியவே கொஞ்சமா ஊத்தி இந்த மசாலா வாடெல்லாம் போற அளவு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே வத்தி இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல லாஸ்டா மல்லியில தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான சுண்டல் மசாலா ரெடி ஆயிரும். நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பட்டை வத்தல்னு போட்டு சூப்பரா தாளிச்ச லெமன் சாதத்தை கூட இந்த சுண்டல் மசாலாவை வச்சு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.